ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஞ்சுவல் பாய்ஸ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கேரளாவில் ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் மஞ்சுவல் பாய்ஸ். அவங்க சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடைக்கானல் போகிறாங்க. போன இடத்துல சும்மா இருக்காமல் தடை செய்யப்பட்ட குணால் குகைக்கு 4-5 பேர் உள்ளே போகிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ எதிர்பாராத விஷயமா 900 அடிக்கும் கீழே உள்ள ஒரு பள்ளத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிறாரு. அவரை வெளில எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சுற்றிலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால முடியல. ஒரு கட்டத்தில் போலீஸ்கிட்ட போகிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸை எப்படியாச்சும் வெளில எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மஞ்சுவல் பாய்ஸ். சாரி கைஸ், இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த படம் நான் வந்த புதுசில் பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன வச்சு தான் நானும் இந்த படத்தை போய் பார்க்க போனேன். உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு ஒர்த்தான படம் தான். எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் முழுக்க இந்த படத்தை ஃபுல்லாகவே எடுத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற விதமாக இருக்கட்டும், அவங்க நண்பர்களை எப்படி வெளில எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த பரிதாபத்தை சொல்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. இது ஒரு மலையாள படமாக தான் இருக்குது. ஆனால் இது இப்போ தமிழ் டப்பில் நம்ம தேட்டர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் போகும். நம்ம மஞ்சுவல் பாய்ஸ் கொடைக்கானல் வருது, அந்த குணால் குகையை சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயந்தான் பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு தலைகளாக தான் இருக்கும். இன்டர்வல் பிளாக்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படம் எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான். இந்த படத்தில் பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு பாட்டை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பழைய பாட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டுலாம் கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாட்டை நிறைய தடவை நான் டிவியில் பார்த்துருக்கேன். அப்போலாம் எனக்கு அந்த ஃபீலிங்லாம் வரல. ஆனால் அந்த படத்தை கிளைமேக்ஸில் அந்த பாட்டில் வைக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இந்த போய் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழுதுடுவீங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம்லாம் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. எடுத்திருந்தா சூப்பராக இருக்கும். இந்த படம் இப்போ 100 கோடி வசூலாக இருக்கிறதா நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் இன்னும் நிறையா வசூலாக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அதனால இந்த படம் இன்னும் வசூல் நிறையா ஆக இந்த படம் ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆனாலும் இந்த படம் நான் ரிவ்யூ போடாமல் தான் இருந்தேன். ஆனால் இந்த படம் பார்த்த உடனே எனக்கு நம்ம சேனலில் இந்த படத்தை ரிவ்யூ போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனாலே இந்த ரிவ்யூ நான் போடுறேன். கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பாராட்டு சொல்லியே ஆகணும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் குண